டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை உலகெங்கிலும் குறிப்பாக தமிழகத்திலும் தமிழகர் மத்தியிலும் மிகவும் விசேஷமான ஒரு நாள், புனிதமான புரட்டாசி மாதம் முதல் நாள். புரட்டாசி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கோவிந்தன் திருப்பதி பெருமாள். இந்த மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் தவறாமல் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முதல் நாளில் இருந்துதான் நாம் இந்த மாதத்திற்கான விரதத்தையும் பூஜைகளையும் தொடங்குகிறோம். இந்த விசேஷமான நாளில் எப்படி எளிமையான முறையில் வீட்டில் புரட்டாசி பூஜை செய்வது என்பதை பார்க்கலாம். புரட்டாசி மாதம் என்றால் என்ன? இது தமிழ் மாதங்களின் 6வது மாதம். இது செப்டம்பர் நடுப்பகுதியிலிருந்து அக்டோபர் நடுப்பகுதி வரை வரும். இந்த மாதம் முழுவதும் திருவேங்கடமுடையான் அதாவது பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில்தான் பெருமாள் பூமிக்கு இறங்கி வந்தார் என்று ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து வழிபட்டால் அளவற்ற ஆசீர்வாதங்கள், செல்வ செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இது ஆன்மீக சுத்திகரிப்புக்கான நேரம் என்று பலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். பலர் குறிப்பாக சனிக்கிழமைகளில் இந்த மாதம் முழுவதும் கடுமையான சைவ உணவை பின்பற்றுவார்கள். இது அவர்களின் பக்தி மற்றும் உடல் மன தூய்மைக்கான ஒரு வழியாகும். இது பிரார்த்தனை மற்றும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய காலம். நம் வீட்டிற்கு பெருமாளின் தெய்வீக பிரசன்னத்தை வரவேற்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம். இந்த வருடம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் ஏகாதேசியாக அமைவதால் பெருமாளை வழிபடுவதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது தீராத கடன் பிரச்சனை, கல்யாணம் தள்ளி போகிறது, குழந்தை பாக்கியமும் இல்லை என்று கவலை இருக்கா? புரட்டாசி மாசத்தில் மனசு உருகி பெருமாளை வேண்டி பாருங்கள். உங்கள் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் நேரமே புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக அமைகிறது. இந்த ஆண்டு எப்பொழுது புரட்டாசி மாதம் துவங்குகிறது? 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தொடங்குகிறது. இது அக்டோபர் 17ஆம் தேதி வரை நீடிக்கும். மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதேசி வழிபாட்டுடன் துவங்குகிறது. பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது புதன் கிரகத்திற்குரிய மாதமாகும். புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு. அதனால்தான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதும் சிறப்பு மிக்கது என்கிறார்கள். இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் புரட்டாசி மாதம் துவங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தால் துன்பங்களை நீக்கி பெருமாள் நம்மை காத்து அருளுவார் என்பது நம்பிக்கை. பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது நல்லது. அப்படி மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும். பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் குறையும். புரட்டாசி மாதம் சனியின் உக்கிரமான பார்வை குறையும் மாதம் என்று கூறப்படுகிறது. சனியின் தோஷங்கள் நீங்க சனி பகவானுக்கு உகந்ததான எள் கலந்த உணவு மற்றும் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதால் 2 மடங்கு பலன் கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமின்றி அனந்த பத்மநாப விரதம், ஏகாதேசி விரதங்களும் சிறப்பு மிக்கவையாகும். இந்த ஆண்டு புரட்டாசியின் முதல் நாளையே ஏகாதேசி விரதம் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இன்றைய தினம் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து வழிபடலாம். புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் இதை மட்டும் மறந்துடாதீங்க. அதிகாலை எழுதல். புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணியுங்கள். வீட்டின் தூய்மை மனதின் தூய்மையை அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு மலர்களால் அலங்கரியுங்கள். பெருமாள் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து விளக்கேற்றுங்கள். நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றுவது மிகவும் விசேஷம். 1 நிமிஷம் முழுசா உங்க கஷ்டத்தை மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த விளக்கு இருளை நீக்கி ஒளியை கொடுப்பது போல் நம் வாழ்வின் துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். நெய்வேத்தியம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை அல்லது பாயாசம் போன்ற சாத்வீகமான உணவுகளை சமைப்பது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யுங்கள். துளசி இலைகளை தவறாமல் நெய்வேத்தியத்தின் மீது வைக்கவும். இன்னும் ஒரு படிமேல் போய் பெருமாளோட அருளை முழுசா பெற நினைச்சா
மாவிளக்கு ஏத்தலாம். அரிசி மாவில் வெல்லம் சேர்த்து பிசைந்து அதை விளக்கு போல் செய்து அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றுவதுதான் மாவிளக்கு. இந்த மாவிளக்கை பெருமாள் படத்துக்கு முன்னாடி வயிற்று ஏற்றி பெருமாளின் ஞாபகங்களை சொல்லிக் கொண்டே இருங்க. கோவிந்தா கோவிந்தா அல்லது ஓம் நமோ நாராயணான் மனசுக்குள்ளே சொல்றது கூட போதும். இந்த மாவிளக்கு நம்முடைய ஆத்மாவின் ஒளியை பெருமாளுக்கு அர்ப்பணிப்பதா கருதப்படுகிறது. பெருமாளுக்குரிய மந்திரங்கள்: விஷ்ணு சகஸ்நாமம். முடிந்தால் விஷ்ணு சகஸ்நாமம் அல்லது பெருமாள் துதி பாடல்களை பாடுங்கள். இது உங்கள் வீட்டிற்குள் தெய்வீக சக்தியை கொண்டு வரும். உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் தெரியலனா கவலையே படாதீங்க. வெறும் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள் போதும். ஓம் நமோ நாராயணாய். இந்த ஒரு மந்திரம் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெருமாளின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும். உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள். குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களில் அன்னதானம் வழங்குவது மிகவும் புண்ணியம். புரட்டாசி மாதத்தில் செய்யும் தானங்கள் பல மடங்கு பலனை கொடுக்கும். முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உணவு, உடை போன்றவற்றை தானம் செய்து பெருமாளின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். விரதத்தின் முக்கியத்துவம்: புரட்டாசி மாசம் முழுவதும் அசைவம் சாப்பிடாம சைவ உணவை மட்டும் எடுத்துக்கிறது ஒரு நல்ல பழக்கம். முதல் நாளிலிருந்து இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். இது உங்க மனசையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கும். இந்த மாதம் முழுவதும் எளிமையான சைவ உணவுகளை உட்கொண்டு பெருமாள் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் பெருமாளை இப்படி எளிமையாக பூஜை செய்து அவருடைய அருளை பெறுங்கள். இந்த மாதம் முழுவதும் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். புரட்டாசி மாசத்தின் முதல் நாளில் இந்த முறைகளை கடைபிடிச்சு பெருமாளோட முழுமையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். நம் அனைவரின் வாழ்விலும் சகல சௌபாக்கியங்களும் பெருகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.